ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைப்பதையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொள்கையாக வைத்திருக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். நிச்சயமா இந்த மசோதா பாராளுமன்றத்தில் வருகிற பொழுது திமுக வெளிநடப்பு செய்யும் கூட சொல்றாங்க இந்த மசோதா வெற்றி பெற வைப்பதற்காக. ஏன்னா பிஜேபியோட அவங்க வந்து அமலாக்கத்துறை, இந்த இடி ரைடு அதெல்லாம் மாட்டின்னு இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் வந்து நாங்க வந்து இதை வந்து வேற மாதிரி மாற்றி கொண்டு வந்தா 7.18 வந்தா நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஏதோ சுத்தின்னு வரா மாதிரி பேசுறாங்க. உள்ள அர்த்தம் ஏதோ இருக்குது. அன்னைக்கு கலைவாணத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனைத்து எம்பிக்களுடைய கூட்டத்தை திமுக கலந்துக்கல. அந்த கூட்டத்தை அதிமுக கலந்துக்கல, எடப்பாடி கலந்துக்கலன்னா அவங்க ஆல்ரெடி மோடியினுடைய ஒன்றிய அரசுடைய கொத்தடிமையா செயல்படுறாங்க. இவங்க புது அடிமை. வெளிப்படையா சொல்லு, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொகுதி மறுவரையை தமிழ்நாடு ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளாது. சொல்லிட்டு போ. நீ தானே அந்த நகலை போட்டு கொளுத்துன. 30 கொளுத்தினாரு, 30 நகலை கொளுத்தினாரு. கருப்பு சொக்கா போட்டுன்னு அந்த நகலை கொளுத்தினாரு. தொகுதி மறுவரை நகலை கொளுத்தி போட்டாரு. இப்பதானே கொளுத்துறீங்க. நீ அன்னைக்கு சொல்லிருக்கலாமே, நீட்டை மட்டும் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் உங்க ஆட்சிக்கு கொடுக்கிற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கி விடுவோம். முடிஞ்சு போச்சே, ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சே. ஏன் அதை செய்யல? அன்னைக்கு வேடிக்கை பார்த்தீங்களா? உங்களுடைய காந்தி செல்வம் வந்து அவர் திமுகவுடைய மந்திரியா இருந்தவர். வேடிக்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே நிலையை நீ தொகுதி மறுவரையிலே நீ செய்து திட்டம் போடுறாங்க. அது நடக்காது. தளபதி வந்து ஒரு நாளும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். தளபதி ஆளுகிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலம் மத்திய அரசு நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. தீர்மானத்தை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று வெளிநடப்பு செய்தால் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு திமுக ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தப்படும். நீங்க பாருங்க, இனி எந்த தேர்தலிலும் திமுக தமிழ்நாட்டில் தலை எடுக்கவே எடுக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முதல்ல உங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். செய்தி தொடர்பாளராக உங்களை நியமிச்சிருக்காங்க தாவேகா சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போ வந்து அசம்பிளியில் வந்து இந்த தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு, திமுக என்ன நிலைப்பாடை எடுக்கும்ட்டு இந்த தொகுதி மறுவரையறை. ஏன்னா இன்னொரு பக்கம் பேசப்படுது என்னன்னா, இவங்களுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எந்த நேரத்தில் வந்தாலும் அந்த பில்ட்டை அடிக்க தயாராக இருக்கு திமுக. ஏன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது, காங்கிரஸ் பக்கம் போக முடியாது. எப்படி பாக்குறீங்க? நீ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க இதை வந்து இந்த மசோதாவை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விவாதம் போயின்னு இருக்குது. சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரை தீர்மானத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அது எதிர்ப்பு தீர்மானத்தை முதலமைச்சர்கள் தாக்கல் செய்திருக்கிறார். விவாதம் போயிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் இப்போ நாம இங்கே பேசிட்டு இருக்கோம். அது இன்னும் முடியலை, விவாதம் போயிட்டு இருக்கு. தொகுதி மறுவரையை பொறுத்தவரையில் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு. அது எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் நீட் விவகாரத்தில் நம்ம ஏமாந்தோம். நீட் விவகாரத்தில் இது பாதிக்காது, இது இப்படி அப்படின்னு சொல்லி தான் அது ஏதோ வந்துட்டு இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நமக்கு மாறி போச்சு நீட் விவகாரம். இந்த தொகுதி மறுவரையிலையும் அந்த ஏமாற்றத்தை தமிழ்நாடு அடையக்கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. 1951 இதற்கு முன்பு தொகுதி மறுவரை நடத்தப்பட்டது. மறுவரை அப்புறம் 61, அப்புறம் 10 ஆண்டுகள் ஒரு முறை நடத்தணும். 61க்கு அப்புறம் 71. 71 தொகுதி மறுவரையை நடத்தாம, மக்கள் தொகை அடிப்படையில் அன்னைக்கு தொகுதி மறுவரை நடத்தாம இந்த அடிப்படை பிரச்சனை, அதாவது வந்து ஏதோ அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுவரையை தள்ளி வச்சுட்டாங்க. 25 ஆண்டுகள் என்பது சரியா 2001. 2001 25 ஆண்டுகள் கழித்து தொகுதி மறுவரையை செய்திருக்க வேண்டும். ஆனால் அன்றைக்கு பிரதமராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதை செய்யல. அதை செய்யாம, ஏன்னா மக்கள் தொகை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலம் வித்தியாசப்படுது. இது தேவையில்லாத பிரச்சனை வரும். இன்னைக்கு இருக்கிற 543 உறுப்பினர்களே போதும், இந்த 543 போதும்னு சொல்லிட்டு வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா தொகுதி மறுவரையா 25 ஆண்டுகள் தள்ளி வச்சுட்டார். 2001 அவர் தள்ளி வச்சது சரியா 2026க்கு இப்போ வந்து நிக்குது. இப்போ 2026 தொகுதி மறுவரையை கொண்டு வரதுக்கு திட்டம் போடுறாங்க. சரி, கொண்டு வராங்க. இது இப்படியே இதே லெவல்ல இதை கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிற தமிழ்நாட்டில் 31 உறுப்பினர்கள் ஆயிடுவாங்க. 39 எப்படி சார் 31 ஆகும்?
மக்கள் தொகை அடிப்படையில் தான் எடுப்பாங்க. இல்ல அவங்க பாஜக என்ன சொல்லுதுன்னா சம பங்கு சரிபாதியா 50 வாயில சொல்றதெல்லாம் கிடையாது. தொகுதி மறுவரையை இன்னைக்கு அவங்க கொண்டு வந்தா 39, 31 தான் வரும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைவா இருக்குது. ஆனா உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி இடங்கள்லாம் இப்ப 80 சீட்டுக்கு தான் ஊபியில, அது 120 போயிடும். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டு மக்கள் தொகை குறைவுதான், யூபிஏ கணக்கு பண்ணும்போது இது கம்மி தான். ஆனாலும் பழைய மக்கள் தொகை கணக்கெடுக்க அடிப்படையில் இப்ப எடுத்து பார்த்தா கொஞ்சம் அதிகரிக்க தானே செய்யும். ஒரு எம்பினால அதெல்லாம் அதிகரிக்கல. ஒரு எம்பினால கூடி அது எப்படி சார் கூடும்? அன்னைக்கு இருந்த இந்தியா முழுவதும் இருந்த மக்கள் தொகைக்கு தான் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை 48, 50, 60 கோடி இருக்கும். இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை 148 கோடி. 148 கோடியில நம்ம 8 கோடி பேர் தான் இருக்கிறோம். புரியுது? அப்ப நமக்கு 39 கிடையாது. இப்படியே போனா இது 31 வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறோம். அப்போ அவங்க என்ன சொல்ற, இப்ப நம்ம 7.18% நம்மளுக்கு இருக்குது. இதே 7.8% நாங்க கொடுக்குறோம் அப்படின்ற சூழ்நிலை வந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் 39ன்றது 48, 49 இல்ல 50 போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இதை எதையுமே நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை. ஏன்னா இப்போ இவங்க சரி இது 7.18 நம்ம ஒத்துக்கணும்னா அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அந்த மக்கள் தொகை அடிப்படையில தான், அந்த கணக்கெடுப்பு அடிப்படையில தான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நிலை வரும். அன்னைக்கு மீண்டும் நம்மளுக்கு குறைஞ்சிடும் அடுத்த வருஷம். ஆக இந்த தொகுதி மறுவரையே வானா, நம்மளது தொகுதி மறுவரையே வானான்றத நம்மளுக்கு கொள்கை. ஏன்னா ஏன் தமிழ்நாடு பாதிக்கப்படுது அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று வரும்போது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் இந்த குடும்ப கட்டுப்பாட்டை மிக தீவிரமா கடைபிடிச்சாங்க. மக்கள் தொகையை குறைக்கணும். நாம் சீனாவே தாண்டுகிற அளவில் இந்தியாவோட மக்கள் தொகை போதும் போது தென் மாநிலங்கள்லாம் அதில் கரெக்டா இருந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மக்கள் தொகையை குறைச்சி இன்னைக்கு இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஆனா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் இதை பின்பற்றாம வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை 71 எடுத்தாங்க பாரு கணக்கெடுப்பு, அதை தாண்டி இருக்குது மக்கள் தொகை. இல்ல இப்ப அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்காங்கனால தமிழ்நாட்டு கொசரக்காண்டி ஒட்டுமொத்த பார்லிமெண்ட் விரிவாக்கம் பண்ணக்கூடாதுன்னு மக்கள் தொகை அடிப்படையில தாங்க பண்ணுவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில தான் பண்ணுவாங்க. சரி, அதே நிலையில பண்ணிட்டா, அதே நிலையில செஞ்சிட்டா என்ன ஆகும்னா, நாளைக்கு பாராளுமன்றத்தில் முக்கிய ஒரு மசோதாக்கள் வருகிற பொழுது தமிழ்நாட்டின் குரலை கேட்பதற்கு யாரும் இங்கே தயாராக இருக்க மாட்டார்கள். ஏன்னா நம்மளோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா போச்சு. அப்போ வட மாநிலத்தில் இருப்பவர்கள், இந்தி பேசுகிற மாநிலத்தில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை இந்த நாட்டில் ஈஸியா சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம மொழி சிறுபான்மையினர், இந்தியாவில் தமிழர்கள் மொழி சிறுபான்மையினர், தெலுங்கு பேசுபவர்கள் மொழி சிறுபான்மையினர், மலையாளம் பேசுபவர்கள் மொழி சிறுபான்மையினர், கன்னடம் பேசுபவர்கள் மொழி சிறுபான்மையினர். புரியுதுங்களா? ஏன்னா இது இந்தியாவில் இந்தி பேசுபவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். நாமெல்லாம் மொழி சிறுபான்மை. அப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க ஊபி, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருப்பவர்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்ல ஒருவேளை சப்போஸ் அதிகமா கொடுத்தா அப்போது வரவேற்கிற, அதுதான் மீண்டும் அதிகமா கொடுத்தாதான் மீண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் போது அது போயிடுது. அடுத்த வருஷம் மக்கள் தொகை அப்படிதான் சார் வரும். அது சொல்லல, அப்படிதான் வரும். அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு போது ஆட்டோமேட்டிக்கா அது குறைஞ்சிடும் சட்டம். அதனால நாம என்ன சொல்றோம், தொகுதி மறைவரை வச்சு தீர்மானிக்காதீங்க. இந்த 543 இப்ப இருக்குது, இந்த 543 போதும். இந்த 543 கை வைக்காதீங்க. இப்ப மாநிலங்களவை உறுப்பினர் ஏத்த போறது இல்ல போதுமான சலுகைகள் மாநிலங்களவை உறுப்பினர் ஏத்த போறது இல்ல. அது எப்படி அதை சொல்லலையே, அதையெல்லாம் சொல்லலையே. நீங்க எதையோ திட்டம் போட்டு இந்த நாட்டுல எதையோ சாதிக்கிறதுக்கு நீங்க வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை இந்த நாட்டுல நிறைவேற்றுறதுக்கு எதையோ யோசிச்சு நீங்க பயணிக்கிறீங்க, நல்லா தெரியுது. ஆனா முகமுடி போட்டுன்னு வரீங்க சார், முகமுடி போட்டுன்னு வரீங்க. ஓகே சார், ஒருவேளை ஏன்னா இது காங்கிரஸும் கொண்டு வர பார்த்துச்சு, அன்னைக்கு நிப்பாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாற்றம் மத்தியில ஏற்பட்டுச்சுனால், ஒருவேளை அப்போ நீங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்கீங்க, நாளைக்கு இதை பேசும்போது, நாளைக்கு இதுக்கான தேவை வரும்போது பார்லிமெண்ட்டை விரிவாக்கம் பண்ணணும், அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்துன்னா என்ன பண்ணுவீங்க சார்? பார்லிமெண்ட்டை விரிவாக்கம் பண்றது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாத. மக்கள் தொகை அடிப்படையில் செஞ்சீங்கன்னா எங்களுடைய மக்கள் தொகை குறைவா இருக்குது, சரிங்களா? எங்களுடைய பிரதிநிதித்துவம் போயிடும். வட மாநில அப்ப குடும்ப கட்டுப்பாட்டை நாங்க சீரா கடைபிடிச்சவங்களுக்கு தண்டனையாது. இந்த நாட்டுல மக்கள் தொகை பெருக்கா இருக்கக்கூடாது. அப்படி மக்கள் தொகை பெருகிட்டா பஞ்சம், பசி, பட்டினி, வேலையின்மை இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுது. நாட்டுல சுகாதார பிரச்சனை வந்துடும், குடிநீர் பிரச்சனை வந்துடும், உணவுப் பொருள் பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் தென் மாநிலங்களுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாட்டை நாங்க கடைபிடிச்சதுக்கு இது எங்களுக்கு கிடைச்ச தண்டனையா? நீ 5-6 பிள்ளைங்களை பெற்றுக்கோ, ஒரு வீட்டுக்கு பிள்ளை பெற்று போட்டுக்கோ, உன்னோட மக்கள் தொகை அடிப்படையில் நீ எல்லா பிரதிநிதித்துவம் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துக்கணுமா தமிழ்நாடு? சரி சார், ஆனால் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் எதற்கு பயப்படுதுன்னா, இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகும் பட்சத்தில் அந்த எம்பியை வச்சு இவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் நடக்குது,
தேர்தல் நடக்குது, ஓட்டு போட்டு தான் மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க. அதில் மாற்றுறது இல்லை உங்களுக்கு. இது அரசியல் கட்சி, பிஜேபி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், புரியுதுங்களா, தமிழக வெற்றி கழகம், திமுக அப்படி கிடையாது. இது நாட்டின் பிரச்சனை, இது தமிழ்நாட்டின் பிரச்சனை. இங்க அரசியல் கட்சி இந்த கட்சி ஜெயிக்குது அந்த கட்சி ஜெயிக்குதுன்றது வேணாம். எங்கள் மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம், எங்கள் மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் போது மக்கள் தொகை அடிப்படையில் இதை நீங்க செஞ்சீங்கன்னா எங்க மாநிலத்துக்கு இருக்கிற மக்கள் பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாங்கள் ஆரம்ப நிலையை எதிர்க்கிறோம். இதை கொண்டு வரக்கூடாது. இது வெள்ளம் வருவதற்கு முன்னே அணைய போடணும். வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின் யோசிக்கிறவன் அவன் வந்து முட்டாள். புரியுதுங்களா? வர முன்ன பிரச்சனை வர்றதுக்கு முன்ன உஷாராயிடணும். இது வந்து வட மாநிலங்கள் கை ஓங்கிடும், தென் மாநிலங்கள் கை குறைஞ்சிடும். பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது நிலைமை மீண்டும் பூதாகரமா கிளம்பி. இது காங்கிரஸ் இருந்தாலும் பொருந்தும். சரி, யாரா இருந்தாலும் பொருந்துங்க. காங்கிரஸ் யாரா இருந்தாலும் பொருந்தும். எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்குன்னா எங்களுக்கு எங்கள் மாநிலத்துடைய நலன் தான் முக்கியம். யாராக இருந்தாலும் பொருந்தும். இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில இந்த தொகுதி வர வரைய யார் செஞ்சாலும் நாங்க இருப்போம். புரியுது? இதுல காங்கிரஸ் என்ன கம்யூனிஸ்ட் எந்த கட்சியா இருந்தானா? இல்ல எத்தனை வருஷத்துக்கு இதை இப்படியே கொண்டு போலாம் நீங்க நினைக்கிறீங்க? அடுத்த 25 வருஷம் தள்ளி போடு. இந்திரா காந்தி அடுத்த 25 வருஷம் தள்ளி போட்டாங்க இல்லையா? வாஜ்பாய் அடுத்த 20 வருஷம் தள்ளி போட்டார்ல. இப்ப நீங்க அடுத்த 25 வருஷம் தள்ளி போங்க. என்ன பிரச்சனை? அதனால என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஒண்ணும் இல்லையே. 543 உறுப்பினர்களே இருக்கட்டும், தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்களே இருக்கட்டும். அதனால என்ன பிரச்சனை? நடத்தின்னு போங்க. இப்ப நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. சரிங்களா? இப்ப இது என்ன பிரச்சனை? 25 வருஷம் தள்ளி போடு. இந்திரா காந்தி அதை தானே சிந்திச்சாங்க, வாஜ்பாய் அதை தானே சிந்திச்சாரு. ஆனா நீங்க எதையோ RSS பின்னாடி இருந்து இயக்குது, எதையோ யோசிச்சு எதையோ செய்றீங்க. நம்ம வைக்கிறது தான் இனி இந்தியாவுக்கு சட்டமா இருக்கணும். இந்த வட மாநிலங்கள் முடிவு பண்றது தான் இனி இந்தியாவுக்கு சட்டமா இருக்கணும். நீங்க யோசிக்கும் போது அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நிச்சயமா சார், இந்த நிலைப்பாடு காங்கிரஸ் வரும்போது இருந்தா சரிதான். இன்னொன்று என்ன சார், இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருந்தாரு. நாங்கள் வந்து இது முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா பாஜக உடனான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு. எந்த நேரத்துல பல்டி அடிக்கும் திமுக அப்படின்னு சொல்றாங்களா? ஒருவேளை நாளைக்கு இந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது நிச்சயமா இந்த மசோதா பாராளுமன்றத்தில் வருகிற பொழுது திமுக வெளிநடப்பு செய்யும் கூட சொல்றாங்க. இந்த மசோதா வெற்றி பெற வைப்பதற்காக. ஏன்னா பிஜேபி கூட அவங்க வந்து அமலாக்கத்துறை, இந்த இடி ரைடு அதெல்லாம் மாட்டின்னு இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து அவங்க வெளிநடப்பு செய்வாங்க அப்படின்ற கூட ஒரு பேச்சு பொதுவெளியில இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அதுக்கு வெளிநடப்பு பண்ணிட்டு என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க கலந்துக்கலாம், நாங்க ஓட்டு போடல, ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. திமுகவும் துரோகமும் வேறு வேறு அல்ல. சரிங்களா? வேறு வேறு அல்ல. தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைப்பதையே தன் வாழ்நாள் லட்சியமாக கொள்கையாக வைத்திருக்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். கச்சைத்தீவை தாரை வார்த்தார்கள் இலங்கைக்கு. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான கச்சைத்தீவை தாரை வார்த்தார்கள். அப்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். காவிரியின் உரிமையை விட்டு தந்தார்கள். முதலிலே காவிரியின் குறுக்கே ஏமாவதி அணை கட்டுகிற பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே கர்நாடகம் காவிரியின் குறுக்கே ஏமாவதி அணை கட்டுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்னவர் அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1969ஆம் ஆண்டு. மீண்டும் அந்த ஏமாவதி அணைக்கு பிறகு ஏரங்கி, கபினி போன்ற அணைகள் கட்டப்பட்ட போதும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தபோதுதான் கச்சத்தீவு உரிமையும் நம்மை விட்டு போனது. காவிரியிலும் இத்தனை தடுப்பணைகள் கட்டப்பட்டது. இன்றைக்கு மேகதாதுவில், இந்த மேகதாதுவில் இன்றைக்கு அணை கட்டுவதற்கு கர்நாடகம் முயற்சிக்கிறத, இதற்கான திட்ட வரைவு அறிக்கையை முதலில் அவர்கள் தாக்கல் செய்தது, முன்னெடுப்பு செய்தது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான். அதை எதிர்த்து திமுக ஆட்சி, தமிழ்நாட்டுடைய ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாலும் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்தவர்கள் மேல்முறையீடு செய்தார்கள், அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதை எதிர்த்து மீண்டும் சீராய்வு மனு தாக்குபடி செய்தார்கள், அதையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 3 முறை காவிரி சம்பந்தமான, மேகதாது சம்பந்தமான வழக்கு திமுக தொடர்ந்த வழக்கு, தமிழ்நாடு அரசு அன்றைக்கு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று சொன்னால் ஒரு சரியான. ராஜாவுக்கெல்லாம் எப்பேற்பட்ட வழக்கறிஞர் வச்சு வாதாடினீங்க, கனிமொழிக்கெல்லாம் எப்பேற்பட்ட வழக்கறிஞர் வச்சு வாதாடினீங்க, செந்தில் பாலாஜிக்கெல்லாம் எப்பேற்பட்ட வழக்கறிஞர்கள்லாம் கோடிக்கணக்கிலாம் பீஸ் கொடுத்து வச்சு வாதாடினீங்க. அந்த மாதிரி ஒரு திறமையான வழக்கறிஞர்களை வைத்து வாதாடாம, இது முக்கியமான கர்நாடக பிரச்சனை இல்லை, காவிரி இஷ்யூ இல்லை, புரியுதுங்களா? 3 முறை அந்த மனு வந்து இதெல்லாம் செஞ்சது திமுக தான். ரொம்ப 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 தாண்டுவத்தனமா, ரொம்ப விளையாட்டா நடந்தா நடக்கட்டும் அப்படின்னு. ஆக தொடர்ந்து துரோகத்தை எழுதியது திமுக. ஆக அவர்களிடத்துல இருந்து இந்த தொகுதி மறுவரை வருதுல்ல, இதுக்கும் திமுக துரோகம் செய்யணும் செய்யும். இப்ப இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல வந்து நாங்க வந்து இதை வந்து வேற மாதிரி மாத்தி கொண்டு வந்தா 7.18 வந்தா நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் ஏதோ சுத்தின்னு வரா மாதிரி பேசுறாங்க. உள்ளர்த்தம் ஏதோ இருக்குது, எதையோ சுத்தி. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு 10க்குன்னு போட்டிங்கன்னா போத்திக்கின்னு படுத்துக்கினா
தொகுதி மறுவரையறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடுங்கள். இந்திரா காந்தி செய்ததை, வாஜ்பாய் செய்ததை நீங்களும் செய்யுங்கள். 25 ஆண்டுகளுக்கு தள்ளி போடுங்கள். இப்போ இருக்கிற இந்த 543 போதும் என்பதுதான் எங்களின் தெளிவான நிலைப்பாடு, எங்களுடைய தெளிவான நிலைப்பாடு. ஆனா திமுக என்ன பண்ணுது? அன்னைக்கு கலைவாணத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். அனைத்து எம்பிக்களுடைய கூட்டத்தை திமுக கலந்துக்கல. அந்த கூட்டத்தை அதிமுக கலந்துக்கல, எடப்பாடி கலந்துக்கலன்னா அவங்க ஆல்ரெடி மோடியினுடைய ஒன்றிய அரசுடைய கொத்தடிமையா செயல்படுறாங்க. இவங்க புது அடிமை, இவங்க கலந்துக்காத புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா அதனால தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு திமுக ஏற்பட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. இவங்க மேல தமிழ்நாட்டை விட்டு திமுக வெளியேற்றப்படும் நிலைமை மக்கள் மத்தியில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அந்த எதிர்ப்பை பார்த்து பயந்து அஞ்சி இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாற்றி பேசுகிறார்கள். இது இப்போ அப்படி சுத்தின்னு வராங்க, நேரடியாக அதாவது சுத்தின்னு வராங்க. அது 7.18 என்றால் நாங்கள் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கத்தை வெளிப்படையா சொல்லு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொகுதி மறுவரையை தமிழ்நாடு ஒரு நாளும் ஒப்புக்கொள்ளாது. சொல்லிட்டு போ. நீ தானே அந்த நகலை போட்டு கொளுத்துன, 30 நகலை கொளுத்தினாரு. கருப்பு சொக்கா போட்டுன்னு அந்த நகலை கொளுத்தினாரு. தொகுதி மறுவரை நகலை கொளுத்தி போட்டாரு. இப்பதானே கொளுத்துறீங்க, புரியுதுங்களா? அப்ப சொல்லிட்டு போ, வெளிப்படையா சொல்லிட்டு போ. எதுக்கு சுத்தின்னு வர? வெளிப்படையா சொல்லு, நாங்கள் அதை ஏத்துக்கல, தொகுதி மறுவரை எங்களுக்கு தேவை கிடையாது, சொல்லிட்டு போங்க. எதுக்கு மாத்துறீங்க? புரியுதுங்களா? இதுக்கு முன்ன கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட சட்ட எரிப்பு போராட்டம் அன்னைக்கு நடத்தினார். அன்னைக்கு சட்டத்தை எரித்துட்டு நீதிமன்றத்தில் கேட்கும் போது நான் சட்டத்தை எரிக்கல, வெள்ளை காகிதத்தை தான் எரித்தேன், அதோடைய ஜெராக்ஸை தான் எரிச்சேன்னு சொன்னார். அப்ப அது சட்ட எரிப்பு போராட்டத்தில் கலந்துன 10 திமுக எம்எல்ஏங்களை அன்னைக்கு சபாநாயகராக இருந்த PH பாண்டிய தகுதி நீக்கம் செஞ்சார். வானளாவிய அதிகாரம் எனக்கு இருக்குதுன்னு அப்பதான் PH பாண்டிய ஒரு புகழ்பெற்ற ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சார். இதெல்லாம் வரலாறு. இப்ப நீங்க தானே சட்டத்தை கொளுத்துனீங்க, அன்னைக்கு கொளுத்துனீங்க, தொகுதி மறுவரையை கொளுத்துனீங்க, அதோட நகலை கொளுத்துனீங்க. உறுதியா இருங்க, ஸ்டாண்ட்ல உறுதியா இருங்க. ஏத்துக்க முடியாது, உறுதியா இருங்க. எப்ப வேணாலும் திமுக நம்ப முடியாதுங்கிறீங்க சார். நம்ப முடியாது சார். இப்ப நீட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. நீட்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மகத்தான வெற்றி. அது கிடையாது. நீட்டே வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. வேற வழி இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறோம், வேற வழி இல்லை. ஆனா அதுல நமக்கு சந்தோஷம் கிடையாது. நம்முடைய நிலைப்பாடு, தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு, எங்களுக்கு நீட்டே தேவை கிடையாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சரிங்களா? அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப நீட் கொண்டு வரும்போது அன்றைக்கு மத்தியில ஆட்சியில அதிகாரத்துல பங்கெடுத்தவர்கள் யார்? திமுக. இவங்க தானே இருந்தாங்க. அவங்க தான் கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு வரும்போது அன்னைக்கு இருந்தவங்க இவங்க தான். காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில தமிழ்நாட்டில் உரிமை பற்றி பேசலாம். நம்ம அகில இந்தியாவில் இருக்கிற கட்சி பத்தி பேச வரல. தமிழ்நாட்டுல யார் இருந்தது? காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். அது அகில இந்திய கட்சி பிஜேபி இருக்கும். திமுக என்ன சொல்லுதுன்னா சட்டசபையில காங்கிரஸ் தான் அன்னைக்கு கொண்டு வந்தது, ஆனா மாநிலத்துக்குள்ள வராம தடுத்தது நாங்க தாங்கிறாங்களே. ஏங்க நீ தானே கையெழுத்த போட்டு கூட இருந்த அந்த சட்டத்தை பிள்ளைக்காக அழகிரிக்காக போயிட்டு டெல்லியில போய் உட்காந்துருந்துல. இந்த இலாகா தான் வேணும், டிஆர் பாலுக்கு இந்த இலாகா தான் வேணும், சண்டை போட்டெல்லாம் வாங்கினீங்களே. இந்த இலாகா நல்லா நல்லா வசூல் வருமான வர இலாகாவா கேட்டு வாங்கினீங்கல்ல. குடு போய் வாங்கின்னு வந்தீங்கல்ல. போய் அந்த மாதிரி நில்லுங்க. நீட்டை நீ அதெல்லாம் கிடையாது, நீ மாநிலங்கள்லாம் கிடையாது. ஏங்க அன்னைக்கு நாங்கள் தான் தடுத்தோம், நீங்க இன்னைக்கு வந்துடுச்சு இல்ல, நாங்க தான் தடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்களா? எங்க தடுத்தீங்க? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதி பண்ணிடுச்சுல. இதே நிலைமை தான் தொகுதி மறுவரையில வந்துடும். நீ 7.18 அந்த பக்கம் போனீங்கன்னா இது இப்படி உச்ச நீதிமன்றத்துக்குலாம் போய் கடைசியில் இந்த கைதில் வந்து நிற்கும். இந்த நீட்டு நின்ன கைதில் அது வந்து நின்றுடும். சரிங்களா? நாங்க வந்து நீட்டை கொண்டு வந்தோம், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வராத பாத்துக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல இல்லாம இருக்குதா நீட்டு? தமிழ்நாட்டுல நீட் இருந்து தானே இருக்குது. இதே இந்த நிலைமை தான் வந்துடும். புரியுதுங்களா? இந்த மாதிரி துரோகம் செய்வதில் ரொம்ப கைத்தாழ்ந்தவங்க திமுக. நீ அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே, நீட்டை மட்டும் நீங்கள் கொண்டு வந்திருந்தால் உங்க ஆட்சிக்கு கொடுக்கிற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்கி விடுவோம். முடிஞ்சு போச்சே, ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சே. ஏன் அதை செய்யல? அன்னைக்கு வேடிக்கை பார்த்தீங்களா? உங்களுடைய காந்தி செல்வன் தான் திமுகவுடைய மந்திரியா இருந்தவர். வேடிக்கை பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே நிலையை நீ தொகுதி மறுவரையிலே நீ செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. அது நடக்காது. தளபதி வந்து ஒரு நாளும் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார். தளபதி ஆளுகிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு காலம் மத்திய அரசு நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. சார், இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, மத்திய அரசு கொண்டு வருது இந்த மசோதாவை, பார்லிமெண்ட் மெம்பர்ஸை வச்சு பாஸ் பண்ணோம். அவங்க மெஜாரிட்டியாக இருந்தால் பாஸ் பண்ண போகிறாங்க. நம்ம அதிகபட்சம் எதிர்க்கலாம். ஒருவேளை நம்ம இது இல்லைன்னா பண்ணலாம், 1/3 2/3 போட்டு இது பண்ணா. ஆனால் இங்கே அசம்பிளியில் தீர்மானம் நிறைவேற்றி என்ன போய் அங்கே போய் சாதிக்க முடியும்? தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை காட்டுறோம்னா அவ்வளோதானா? ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை காட்டுறோம். இல்ல நாங்களே ஏங்க முதல் முன்னெடுப்பு தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பு. அப்புறம் நீ அது போல கட்சி முடிவு பண்ணோம், ஆட்சி முடிவு பண்ணோம். தளபதி அதுக்கு அடுத்து அவங்களோட ஸ்டாண்டு நடந்து அடுத்தடுத்து முடிவு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பு நம்ம காட்டுறோம்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போறதுன்னா சாதாரண ஒரு விஷயமா?
எதிர்ப்பை காட்டணும்னா ஒரு விஷயம் பண்றோம்னா பிரயோஜனமா இருக்கணும் இல்ல? ஏங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போறது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா? இல்ல வேலை வெட்டி இல்லாத சட்டமன்றத்துல தமிழ்நாடு லைவ்ல போயிடுது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போறது 8.5 கோடி மக்களுடைய பிரதிநிதி உட்கார்ந்து ஒரு இடங்க அவங்க போடுற தீர்மானம் சாதாரண தீர்மானம். அது கரெக்ட் தான் சார், மாட்டுக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் தேவையில்லைங்கிறத ஒரு மசோதா அசம்பிளிக்குள்ள கொண்டு வந்து இதை எதிர்கட்சிகள் ஆதரிப்போம் ஆளுங்கட்சி ஆதரிப்போம் கேட்டு வந்து அது வேற. ஒட்டுமொத்த இந்தியாவில் அது பார்லிமெண்ட் மெம்பர்ஷிப் வச்சு அவங்க நிறைவேற்ற போறாங்க. இதை நம்ம வெறும் போராடுறது தப்பு கிடையாது, நியாயமான ஒரு விஷயம் தான். பட் அது பிரோஜனமா நம்ம எந்த அளவுக்கு ஆணி திருத்தமா நிக்க போறாங்க? சட்டமன்றத்துல நிறைவேற்றுவது அவங்ககிட்ட எம்பி இருக்கிற மெஜாரிட்டி. ஆனா நிறைவேற்ற முடியாது. காங்கிரஸ் கட்சி விடாது, கம்யூனிஸ்ட் விடாது. காங்கிரஸ் என்ன சார் மெம்பர்ஷிப் சார்? அந்த அளவுக்கு மெஜாரிட்டி முதல்ல அவங்களுக்கே கிடையாது. பார்லிமெண்ட்ல முழு மெஜாரிட்டில உட்காந்துக்கிறாரு மோடி. முழு மெஜாரிட்டில உட்காந்துக்கிறாரு மோடி. புரியுதுங்களா? அது வரட்டும், வரும்போது பாத்துக்கலாம். பார்லிமெண்ட்ல எங்களுடைய எதிர்ப்பை முதல்ல பதிவு பண்ணிட்டோம். சட்டமன்றத்துல தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை முதலில் பதிவு செஞ்சிட்டோம். நாங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுடைய மக்கள் இந்த தொகுதி மறுவரையை நாங்க எதிர்க்கிறோம், நம்ம பதிவு பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இது தென் மாநிலங்களுக்கு பாதிப்புன்னு சொல்றோம். இதை கர்நாடகா புரிஞ்சுக்கிட்டோம், கேரளா புரிஞ்சுக்கிட்டோம், ஆந்திரா புரிஞ்சுக்கிட்டோம், தெலுங்கானா புரிஞ்சுக்கிட்டோம். அங்கெல்லாம் ஒண்ணு இதை பத்தி பேசுற மாதிரி தெரியல சார். வருவாங்க பாருங்க சார். எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் சார் பிள்ளையார் சுழி. மசோதா கொண்டு வர போறாங்க, வரட்டும் பாருங்க, பாப்பீங்க. புரியுதுங்களா? தளபதி ஒண்ணு செய்யறாருன்னா சும்மா செய்ய மாட்டார். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தமிழ்நாடு தான் முதல் பிள்ளையார் சுழி தமிழ்நாடு. புரியுதுங்களா? நம்ம யாரும் குறை சொல்லல. நம்ம முதல்வர் அவர்கள் தெளிவாக ஒவ்வொரு தீர்மானத்தையும் தெளிவா போடுறாருங்க. நீட் எதிர்ப்பு தீர்மானம் போடுறாரு, தொகுதி மறுவரை போடுறாரு. சட்டமன்றத்துல தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல வந்து தமிழ்நாட்டுல எங்க பொது நிகழ்ச்சிகளோ அரசு நிகழ்ச்சிகளோ தனி எந்த நிகழ்ச்சிகளும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும்னு தீர்மானம் போடுறாரு, தனி தீர்மானம் போடுறாரு. எல்லாம் சரியா தானே செய்யறோம். கரெக்டா செய்யறாங்க, அதை யாரும் மறுக்கல. நல்ல முதல்வர் வந்து கரெக்டா செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மகிட்ட எம்பி கிடையாது, திமுக தான் இருக்குது. ஆனா நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இது நம்ம கொண்டு வரோம், ஆனா இதுல எந்த பிரோஜனமும் கிடையாது. திமுக லேசா அவன் வெளியிடப்ப எதை செஞ்சு பண்ணிட்டு போறாங்க. இந்த தீர்மானத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டும் என்று வெளிநடப்பு செய்தால் தமிழ்நாட்டு அரசியலை விட்டு திமுக ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தப்படும். நீங்க பாருங்க, அப்புறப்படுத்தப்படும். இனி எந்த தேர்தலையும் திமுக தமிழ்நாட்டில் தலை எடுக்காது. எதிர்கட்சி அந்தஸ்தையும் வருங்காலங்கள்ல திமுக இழந்துரும். அத்தனை மாநகராட்சியும் பறி கொடுத்துரும். சரிங்களா? அத்தனையும் திமுக விட்டுடும். அந்த வரலாற்று தவிர திமுக செய்தா